இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும் விஜய் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் லோக்கல் இஷ்யூஸ் நிறைய பேசணும். இது மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குற விஷயங்கள்லாம் எடுப்படும். ஆனால் இதையே கண்டினியூஸாக பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏரியா நீங்கள் இஷ்யூஸை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சேர்ந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அவங்க கிட்ட போயிட்டு உட்காந்து உங்களுடைய இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்றத கேட்டு அந்த இஷ்யூஸை பற்றி பேசணும். இப்போ அரியலூரில் போயிட்டு அவர் என்ன பேசியிருக்கணும்னா, பக்கத்தில் திருச்சி அவ்வளோ வளமையாக இருக்குது, நீங்கள் ஏன் வளமையாக இல்லைன்னு கேட்கணும் விஜய். விஜய்ல எல்லா கட்சிகளுமே அதை கேட்கணும். 60 ஆண்டு காலத்தில் திராவிட ஆட்சிகளில் திருச்சி வளர்ந்துருக்கு, பக்கத்தில் கரூர் வளர்ந்துருக்கு, கோயம்புத்தூர் வளர்ந்துருக்கு, ஏன் அரியலூர் வளரலன்னு கேட்கணும். கேட்கறதோட விஜய் விடக்கூடாது. வளர்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேங்கிறதையும் விஜய் சொல்லணும். அதுதான் ஆரோக்கியமான அரசியல். அதை தான் சொல்கிறோம். என்னன்னா, இங்கே வந்து கூட்டம் கூடிவிட்டதால் ஓட்டா மாறும்னா அது கமலும் சொல்றாரு. எனக்கு கூடாத கூட்டமா ஓட்டு போட்டாங்களா? எல்லாருக்கும் யாரும் ஓட்டு போடல. இங்க என்னன்னா, விஜய் வந்து மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம், நான் ஒத்துக்கிறேன். பட் உங்ககிட்ட ஐடியாஸ் வேணும். ஓகே, இப்போ வந்து ஒரு மீட்டிங்க்கு போகும்போது உங்களை எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, ஒரு எந்தூசியாஸ்டிக்காக ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து பார்ப்பாங்க. நீங்கள் இஷ்யூஸை பேசாமல் சஜஷன்ஸே கொடுக்காம ரொம்ப ஜெனரிக்காக பேசுகிறாரு. செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுவோங்கிறாரு. அது வந்து மக்கள்கிட்ட ரொம்ப நாளைக்கு எடுப்படுது. என்ன செயல்படுத்துவீங்கன்னு சொல்லணும். நான் ஏற்கனவே கேட்டதுதான், பரந்தூர்ல ஏர்போர்ட் வேணாங்கிறீங்களா? வேற எங்க கொடுங்க. நீங்க திமுகவும் கேட்குறாங்க, நம்மளையும் இல்லை, நியாயமான ஒரு கேள்வி. அந்த இடத்துல வந்து திமுக பேசுறத வந்து நீங்க ஏத்துக்கிட்டு ஆகணும். ஸோ விஜய் வந்து நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு.